Hello friends, welcome to my channel. Today 9th standard second chapter Polynomials exercise 2.4 fourth sum பார்க்கலாம். Factorize பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது quadratic polynomials கொடுத்துட்டு 4 sum கொடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம factorize பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சம்முக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா splitting by middle term method அப்படிங்கற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம factorize பண்ண போறோம் splitting the middle term இந்த நாலு சம்முக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாலு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க நாலு quadratic polynomials இதுக்கு எல்லாத்துக்குமே splitting the middle term method யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் 12x squared minus 7x plus 1 ஓகேங்களா இப்போ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா 12x squared minus 7x plus 1 இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது இது +12 தான் இது +1 ஓகேங்களா அப்ப நம்ம +12 கிடைக்குது ஓகேவா மிடில் டேர்ம் என்னது -7 இருக்கு ஓகேங்களா என்ன இருக்கு -7 இருக்கு ஓகே இப்போ இந்த 12 எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் இந்த 12 க்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் பிரிக்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து போட்டுட்டு வரோம் ஓகேங்களா அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த பேர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியும் ஈஸியா 1 * 12 செகண்ட் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 6 12 தேர்ட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 3 * 4 ஓகேங்களா இப்போ நமக்கு ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மிடில் டேர்ம் கிடைக்கணும் சரிங்களா அப்போ நமக்கு இந்த 3 * 4 தான் வந்து ஆட் பண்ணும்போது -7 கிடைக்குது ஓகேவா சோ நமக்கு எந்த பேர் வந்து மேட்ச் ஆயிருக்குதுனா இந்த பேர் தான் வந்து மேட்ச் ஆகுது 3 * 4 ஏனா இங்க வந்து பாத்தீங்கன்னா a வையும் c வையும் மல்டிபிள் பண்ணும்போது 12 கிடைக்குது பட் இந்த மிடில் டேர்ம் என்ன இருக்கு -7 இருக்கு சோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 * 4 அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அதாவது இந்த ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுக்கலாம் -3 * -4 இப்போ மைனஸ் * மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3 * 4 12 ஆயிரும் ஓகேங்களா மல்டிபிள் பண்ணும்போது 12 கிடைச்சிருச்சு இப்போ அதே -3 யும் plus -4 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -7 கிடைச்சிருச்சு ஓகேங்களா அதாவது ஆட் பண்ணும்போது -7 கிடைக்கணும் மல்டிபிள் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 12 கிடைக்கணும் ஓகேங்களா சோ நமக்கு இந்த பேர் தான் வந்து மேட்ச் ஆகுது 3 * 4 ஓகேங்களா சோ இப்போ -7x எப்படி பிரிக்க போறோம்னா -3x plus -4x ன்னு சொல்லி பிரிக்க போறோம் ஓகேங்களா ஓகே இப்போ இதை நம்ம வந்து பிரிக்கலாம் இப்போ 12x squared minus 3x minus 4x plus 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணனும் இந்த ரெண்டையும் ஒரு பேர்னு எடுத்துக்கணும் அடுத்து இந்த ரெண்டையும் ஒரு பேர்னு எடுத்துக்கலாம் சோ இந்த 12x squared minus 3x ல வந்து பாத்தீங்கன்னா காமனா என்ன இருக்கு 3x தான் காமனா இருக்கு ஓகேங்களா அப்ப 3x வெளிய எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும் இதெல்லாம் 4x இருக்கும் ஓகேங்களா எப்படினா 3 * 4 12 x * x x squared 12x squared கிடைச்சிருச்சா ஓகே அப்போ இதல -3x ல 3x வெளிய எடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும் -1 கிடைக்கும் ஓகேங்களா இதுல வந்து பாருங்க இதுல வந்து மைனஸ் இருக்கு சோ மைனஸ் போட்டு இந்த ரெண்டுல காமனா என்ன இருக்கு 1 தான் இருக்கு சோ 1 வெளிய எடுத்துட்டோம்னா 4x -1 ஏனா ஏற்கனவே -1 வெளிய எடுத்துட்டோம் சோ -1 உள்ள வந்துரும் எப்படினா -1 * 4x -4x -1 * -1 +1 ஓகேங்களா புரிஞ்சுதா சோ இங்க -1 வெளிய எடுக்கும்போது இங்க -1 தான் வரும் பேலன்ஸ் இப்போ இதுலயும் 4x - 1 இருக்கு இதுலயும் 4x - 1 இருக்கு சோ ரெண்டே காமனா வெளிய எடுத்துடலாம் பேலன்ஸ் என்ன இருக்கு இங்க 3x - 1 இருக்கு 3x - 1 இருக்கு சோ இதுதான் ஆன்சர் ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் செகண்ட் சம் பாத்தீங்கன்னா 2x squared plus 7x plus 3 ஓகேங்களா இப்போ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது 2 * 3 6 கிடைக்குது அடுத்து மிடில் டேர்ம் என்ன இருக்குது நமக்கு 7 இருக்கு +7 இருக்கு ஓகேங்களா 7 இருக்கு சோ இப்போ நம்ம இந்த 6 க்கு வந்து ஃபேக்டர்ஸ் எழுத போறோம் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து எழுதுங்க 1 * 6 2 3s 6 ஓகேங்களா இப்போ இதல வந்து நமக்கு மேட்ச் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான்
1 into 6 தான். அதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஓகேங்களா? 1 + 6ன்னு போட்டால் 7 வரும். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் அந்த மிடில் டேர்ம் வரணும், ப்ளஸ் 7 வரணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த 1 into 6 தான் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம இதை வந்து ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுத போகிறோம். 2x² + 1x + 6x + 3. இந்த 7x தான் இப்படி பிரிச்சிட்டோம். 1x + 6xன்னு பிரிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த ரெண்டும் ஒரு பேர், இந்த ரெண்டும் ஒரு பேர். ஓகேங்களா? இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸு தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இப்போ 2x + 1 இருக்குது. ஓகேங்களா? இந்த இதில் 2x இருக்கும், இதில் வந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டால் +1 இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இந்த ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது? 3 காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3 வெளியே எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்கும்? 2x இருக்கும். இங்கே 3 வெளியே வந்துச்சுன்னா +1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 3 into 2x 6x, 3 into 1 3. ஓகேங்களா? இப்போ ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது? இங்கே 2x + 1 இருக்குது, இங்கேயும் 2x + 1 இருக்குது. இப்போது 2x + 1 ஒரு ஃபேக்டர். அடுத்தது பேலன்ஸ் இருக்குது x + 3, x + 3 ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். 6x² + 5x - 6. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 into 6 36. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ நமக்கு -36 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? -36. ஓகே. இப்போது மிடில் டேர்ம் என்ன இருக்குது? +5 இருக்குது. ஓகேவா? இப்போது மல்டிபிள் பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் +5 வரணும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த 36 பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்தே போடுங்க. 1 into 36. செகண்ட் டேபிளில் போகும். 2 into 13 சார் 36. 3 டேபிளில் போட்டால் 3 into 12 சார் 36. ஃபோர்த்து டேபிள்லேயே போகும். 4 9 சார் 36. ஓகேங்களா? இப்போது இதை வந்து +5 வரணும் ஆட் பண்ணால். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுவுமே மேட்ச் ஆகிடும். இந்த லாஸ்ட் ஒன் தான் வந்து மேட்ச் ஆகுது. பார்த்திங்கன்னா என்னது? 4 into 9 இதுதான் வந்து மேட்ச் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணால் -36 வரணும், ஆட் பண்ணால் +5 வரணும். அப்போது இது என்ன எப்படி பிரிச்சுக்கலான்னா, இப்போ +5 வரணும். அப்போ அதனால் பிக் நம்பர் வந்து எப்போதுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். ஸோ 4க்கு மைனஸ் போட்டோம்னா -4 into 9 -36 வந்துடும். இதை ஆட் பண்ணும்போது -4 + 9 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? +5 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எந்த நம்பருக்கு மைனஸ் போடுறங்கிறத வந்து பார்த்து போடணும். சரிங்களா? இப்போ 9க்கு மைனஸ் போட்டால் இங்கே வந்து சைன் மாறிடும். ஸோ 4க்கு மைனஸ் போடும்போது 9யும் -4 ஆட் பண்ணும்போது நமக்கு +5 கிடைக்கும். இப்போ வந்து -4 into 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -36 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எந்த பேர் மேட்ச் ஆகுதுன்னா -4 into 9ங்கிறது தான் மேட்ச் ஆகுது. ஸோ 6x² + 9x - 4x - 6. இந்த +5x இப்படி பிரிச்சிட்டோம். அதாவது -9x + 4xன்னு சொல்லி பிரித்தாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டும் ஒரு பேர், அடுத்த ரெண்டும் ஒரு பேர். ஓகே. இதில் 9x இருக்குது, இங்கே 6x² இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக வந்து பார்த்திங்கன்னா 3xை வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். இப்போ 3x இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்து நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 2x இருக்கும். அதாவது 2 into 3 6, x into x x², 6x² வந்துருச்சுங்களா? அடுத்தது ப்ளஸ்ஸு இந்த 9xலேருந்து 3x எடுத்துட்டால் 3 கிடைக்கும். ஓகேங்களா? +3. இப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த 4x - 6ல் வந்து காமனாக என்ன இருக்குன்னா 2 தான் காமனாக இருக்குது. சரிங்களா? இப்போ 2வை வெளியே எடுத்துகிட்டு என் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x இருக்கும் +3. ஏன்னா -2 வெளியே வந்துருச்சு இல்லையா? அப்போ +3 தான் உள்ளே இருக்கும். இப்போ பாருங்கள், -2 into 2x - 4x -2 into 3 - 6. ஓகேங்களா? கரெக்டாக மல்டிபிள் பண்ணி பார்த்தா கரெக்டாக வந்துருச்சா? அந்த பேர் கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2x + 3 இருக்குது, இங்கே 2x + 3 இருக்குது. ஸோ 2x + 3 எழுதிக்கிறோம் ஒரு ஃபேக்டர். அடுத்த பேலன்ஸ் வந்து 3x - 2. இப்போ இது ஒரு ஃபேக்டர். இதுதான் வந்து இதோட ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது ஃபோர்த்து சம் 3x² - 1x - 4. இப்போது ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணோம். 3 into 4
12 இங்கே -4 இருக்கிறதுனால -12 ஓகேங்களா. இப்போ மிடில் டேர்ம் வந்து -1 இருக்குது. இப்போது இந்த 12 வந்து ஃபேக்டர்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து போகலாம். 1 × 12, 2 6 are 12, 3 4s are 12. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -1 கிடைக்கிற மாதிரி வருது. 3 × 4 தான். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா -12 இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டிங்கன்னா -12 கிடச்சிரும். இப்போது ஏன்னா வந்து ஆட் பண்ணும்போது -1 வரணும். அப்போ பிக் நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் போடணும். அதாவது 3 × -4 அப்படின்னு எடுத்துக்கணும். இதை மல்டிபிள் பண்ணால் -12 கிடைக்கும். 3யும் -4யும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ இந்த 12 அதாவது ஃபஸ்ட்டு டைமையும் லாஸ்ட் டைமையும் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். இந்த மைனஸ் சைன் வந்துச்சுன்னா -12 வரும். இப்போ இந்த 12க்கு நார்மலாக ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் டேர்ம் வந்து இந்த ஃபேக்டர்ஸில் வந்து எந்த பேர் வந்து ஆட் பண்ணால் இந்த மிடில் டேர்ம் -1 வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மைனஸ் சைன் போடும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 3யும் 4ம் ஆட் பண்ணும்போது 1 வரும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து மைனஸ் போடணும். மைனஸ் போடும்போது மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் நம்பர் வந்துடும். அதே போல் ஆட் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் வரும். ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். 3 × -4 ஏதாவது ஒரு நம்பருக்கு போட்டாவே நமக்கு மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வேல்யூ வந்துடும். பட் வந்து இங்கே என்ன கண்டிஷன்னா மிடில் டேர்ம் வரணும். ஆட் பண்ணும்போது அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம் வரணும். இப்போ மிடில் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடுறோம். இப்போ 3 × -4 = -12. 3 + -4 -1 மிடில் டேர்ம் கிடச்சிருச்சிங்களா. ஸோ இப்போது எடுத்து எழுதலாம். 3x² + 3x -4x -4 ஓகேங்களா. இப்போது இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஓகேங்களா. இப்போ 3x² இங்கே 3x ரெண்டுலேயுமே 3x காமனாக இருக்குது. ஸோ 3xை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே x மட்டும் இருக்கும். இதில் வந்து 3x எடுத்துட்டா +1 இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டோம். இந்த 4x -4ல் வந்து பார்த்திங்கன்னா 4 தான் காமனாக இருக்குது. 4ஐ வெளியே எடுத்துட்டா இங்கே x இருக்கும், இங்கே +1 இருக்கும். ஓகேங்களா. இங்கே எப்படி +1னா -4ஐ வெளியே எடுத்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் வந்து +1 இருக்கும். அதாவது +1 × -4 -4 வந்துடும். சரிங்களா. இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக பிரிச்சிருக்கோமா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் 3 × x 3x², 3x + 1 3x. ஓகேங்களா. -4 × x -4x, -4 × 1 -4. ஓகேங்களா. இப்போது இதில் வந்து x + 1 காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்து எழுதிடுறோம். x + 1 பேலன்ஸ் என்ன இருக்குது? 3xம் -4 இருக்குது. 3x -4 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டும் தான் ஃபேக்டர்ஸ். இதே போல் குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் யூஸ் பண்ணி நாங்கள் ஈஸியாக சம் செய்யலாம். பட் அந்த சைன் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டாக பிரிஞ்சு வந்துடும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.